நேந்திரம் காயை வச்சு ஒரு சூப்பரான சிப்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கல் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் காய் வாட்டமாக தான் இருக்குது. இதை தோல் சீவி எடுத்துகிட்டு சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நேந்திரம் காயோட 2 சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு நீல வாக்கில் கீரல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் உரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையால் உரித்து எடுத்தாலே ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். தோல் உரித்து எடுத்துட்டு உப்பு மஞ்சள் போட்ட தண்ணியிலெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை. ஸ்லைஸ் பண்ணி டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். மஞ்சத்தூள்லாம் எதுவுமே சேர்க்காம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதே எல்லோ கலரில் சூப்பராக சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துட்டு ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசான ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக பொரிஞ்சு வரும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயோட வாசனையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துற வேண்டியது தான். அடுப்பை சிம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. நேந்திரங்காயை தோல் சீவி எடுத்துட்டா 10 நிமிஷத்தில் இந்த சிப்ஸை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். சத்தம்லாம் அடங்கி எண்ணெயோட சலசலப்புலாம் போனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்லைசஸையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். டைரெக்டாக எண்ணெயிலே சீவி விடலாம், ஆனால் எண்ணெயோட அனலெல்லாம் கையில் அடிக்கும். அதனால் வெளியிலே இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் தனித்தனி ஸ்லைசஸாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் மொறுமொறுப்பாக டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். விருப்பப்பட்டால் உப்பு மிளகாய் தூள்லாம் தூவி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.